சுத்தம் பண்ணுகிறார். யோவான் 15:2 கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு பாட்டி அம்மா நிறைய செடி வச்சிருக்காங்க, நிறைய பாட்ல வச்சிருக்காங்க. நிறைய விதமான செடிகள் எல்லாமே பச்சை பசேன்னு நல்ல ஹெல்த்தியாவே இருக்கு. அப்ப பாக்குறவங்க எல்லாருமே என்னோட வீட்டுல உள்ள செடி எல்லாமே நல்ல வாடி போன மாதிரி இருக்குது, மஞ்சள் இலை, ப்ரௌன் இலை இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, கிளைகள் எல்லாம் வருது, ஆனா உங்க வீட்டுல உள்ளது மட்டும் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த பாட்டியம்மா சொன்னாங்க, நான் அந்த களைகள் அதுல வராதபடிக்கு அந்த தொட்டியை பார்த்துப்பேன், அதே நேரத்துல மஞ்சள் இலையோ ப்ரௌன் இலையோ வந்துச்சு அப்படின்னா அதை நான் கட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்குமே நம்மளோட வாழ்க்கையில எஸ்அப்பா நம்மளை கனி கொடுக்கறதுக்காக உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்குமே நம்ம வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள் வந்து எனக்கு நேரா நடக்கலையே, நான் எதிர்பார்த்த மாதிரி என்னோட சூழ்நிலை இருக்கலையே, நான் எதிர்பார்த்த நபர் எனக்குன்னு இருக்கலையே, நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஜாப் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, நான் உன்னை கனி கொடுக்கறதுக்காக உன்னை சுத்தம் பண்றேன், உனக்குள்ள இருக்கிற களைகளை எல்லாம் நான் பிடுங்கி மாற்றுறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்குமே ஒருவேளை நம்ம களைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த களைகளை நம்மளை விட்டு களைவோம், நம்மளை சுத்தம் பண்ணுகிற எஸ்அப்பாக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துல வரும்போது எல்லா விதமான பாவங்களும் கரைகளும் மாறி நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளையும் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் மாதிரி ஃப்ரெஷ்ஷா அந்த புதுமையான இலைகள் மாதிரி நம்மளையும் பச்சை பசேன்னு காத்து வழிநடத்த வல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்குமே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்த நம்ம கேட்போம், நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். அவரை நோக்கி பார்த்து எனக்கு இன்னைக்கு நீங்க எனக்கு காட்டுற வழி அது உங்களுக்கு நேரா என்ன நடத்துதுன்னு விசுவாசித்து நம்ம நடப்போம். இன்னைக்குமே விசுவாசிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென்.